கடந்த பாரம் சில நேரம் வட்டியை விட பெருச்சு. ஒரு மனிதர் வாரார் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போறேன், எனக்குள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, எனக்குள்ள லாபம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஃபரு லிஷஹீதிக்குள்ள தம்பி, அல்லாஹ்ட பாதையில போயிட்டு நீங்க மௌத்தாவிட்டீங்கன்னா உங்களோட எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப இவர் கேட்டாரு, நபியே நாயகமே, குடிச்சிருக்கிறான், களவெடுத்திருக்கிறான், ஜினா செஞ்சிருக்கிறான், இந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ்ட பாதையில் போய் தோன்ற உயிரை கொடுத்துட்டேன்டா அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னிப்பான்னு சொல்லி காட்டினாங்க. அவர் திருப்பி கேட்கிறாரு, யார சொல்லலாம், இந்த பாவங்களை செஞ்சோனையும் அல்லாஹ் மன்னிப்பானா? ரெண்டா பையனை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன்னிப்பான். மூணாம் பையனை சொன்னாங்க மன்னிப்பான். அவர் சந்தோஷமா போறார். ரசூலுல்லாஹ் அமைதியா நிக்கிறாங்க. சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, எனது தோழர்களே, அவரை கொஞ்சம் மரம் கூப்பிட்டு எடுங்க. வெளியே போறாரு, மரம் கூப்பிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அவங்களே வரட்டுமாம் சொன்னாங்க. எனது நண்பரே, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அதுல சின்னொரு ஆல்ட்ரேஷன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க, யுஃபரு ஷஹீதிக்குள்ள தம்பின், அல்லாஹ்ட பாதையில பேச ஷஹீதாகி மௌத்தா போறவனுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அதாவது களவு, என்னது குடிக்கிறது, களவு, ஜினா எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் இல்லதேன், கடனை தவிரன்னு சொன்னார்கள். சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்ட பாதையில மௌத்தா போன ஷஹீதுக்கே கடனை அல்லாஹ் மன்னிக்கிறல்லண்டா, நாங்க செய்யற தப்பு தவறுக்கு கடனை வச்சுட்டு மௌத்தா போனா என்ன நிலைமை? ஊருக்கு கடனை வச்சுட்டு ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா, பள்ளிக்கு மேல பள்ளி, இவருடைய பேச்சு, இவருடைய மார்க்கம், இவருடைய ஜுப்பா, இவருடைய தாடி, இவர் ஒருத்தர் தௌஹீத் என்ற, ஒருத்தர் தப்லீக் என்ற, ஒருத்தர் தரிகா என்ற, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு உட்பட்ட எல்லாரும் பேசுற. ஆனா எல்லா கொள்கையில கடன்காரன் இருக்கிற இல்லன்றீங்களா? ஒருத்தருக்கும் இல்லை என்றால் அது என்ன கொஞ்சம் கூட குறை வரும் அவ்வளவுதான். ஆனா எல்லாத்திலும் இருக்கிற கடன் வச்சோம். ஷஹீதுக்கே அல்லாஹ் மன்னிக்கிறான் இல்லைன்றா நானும் நீங்களும் நாவுதுபில்லா மௌத்தா போன என்ன ஆகும்?